அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன், எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார். காரணம், அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம். நாமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது 2017 புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே 100 ரூபாய் யார் கையை வெளியிட்டார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார். ஆனா உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் 2 ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம 2017 வெளியிட்ட நாணயத்தை 2019 நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டு மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யார், தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன், தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும், நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். புரட்சி தலைவருடைய பேரில வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை 2017 நீங்க நடத்தியிருக்க